ராம் ராம் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது எல்லா வருஷமுமே பொதுவாக சூரியனை உத்தேசித்து பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், சந்திரனை உத்தேசித்து பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் அப்படின்னு ரெண்டு விதம் உண்டு. அதாவது சௌரமானம் சாந்திரமானம் அப்படின்னுட்டு நமக்கு வரக்கூடிய பூஜைகள் எல்லாமே சாந்திரமானப்படி தான் எல்லா பூஜைகளுமே நமக்கு வரும். அதாவது உதாரணத்துக்கு வரலட்சுமி நோன்பு, ஜன்மாஷ்டமி, நவராத்திரி எல்லாமே சாந்திரமானப்படி தான் வரும். அந்த மாதிரி சாந்திரமானப்படி ஸ்ராவண மாதத்தினுடைய பௌர்ணமிக்கு முன்னால் எப்போ வெள்ளிக்கிழமை வருதோ அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. புரியறாப்பில் சொல்லணும்னாக்க, என்னைக்கு ஆவணியாவட்டம் நாம் பண்ணிக்கிறோமோ அந்த ஆவணியாவட்டத்துக்கு முன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வரலட்சுமி நோன்பு நாம் அனுஷ்டிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். அந்த வரலட்சுமி நோன்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வரலட்சுமி நோன்புன்னு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஆற்றுக்கு வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணுறது தான் ரொம்ப உச்சிதமான காரியம். ஏன்னா வாத்தியார் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறது. வாத்தியார்கள் கிடைக்காத இடத்துல இல்லை வாத்தியார்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா மாத்திரம்தான் நமக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இந்த பூஜையை நாம் அனுசரிச்சுன்னு வர்றதுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்திருக்கு. இல்லை வெளியூர்களில் இருக்கோம், அதாவது நம்ம ஊரில் இல்லாமல் நம்ம ஹோம் டவுனில் இல்லாமல் வெளியூர்களில் இருந்துருந்தாலோ இல்லை வெளிநாடுகளில் இருந்துருந்தாலோ அவளுக்கெல்லாம் வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணுறதுங்கிறது சிரமமான வேலையாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கு. வரிசையாக நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, விக்னேஸ்வர பூஜையினுடைய சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை ஆனதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜையினுடைய சங்கல்பம், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆவாகனாதி உபச்சாரங்கள் ஆனதுக்கப்புறம் அர்ச்சனை ஆனதுக்கப்புறம் நைவேத்தியங்கள், தீபாராதனை, அர்க்யம், தட்சிணை. இதுதான் அதனுடைய பூஜையினுடைய கிரமம். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆல்ரெடியே நான் உங்களுக்கு லிஸ்ட்டு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்டேன். அதன்படி எல்லா லிஸ்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் அம்பாளை அழைச்சி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் தயாரிக்கணும். ஒரு மண்டபம் ஏற்படுத்தி வாழை மரங்கள் கட்டி மாவள தோரணம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் அந்த 1 கிலோ அரிசின்னு போட்டிருப்பேன். அந்த அரிசியை 2ஆக டிவைடு பண்ணி அதை ஒரு பாதிய தாம்பாளத்துலேயும் ஒரு பாதிய கலசத்துலேயும் போட்டு அது மேலே மாவளை கொத்து வச்சு தேங்காயை வச்சு தேங்காய் மேலே அம்பாளுடைய முகத்தை வச்சு அலங்காரம் பண்ணி அந்த அம்பாளை ஆற்று வாசலில் வச்சுண்டு ஹாரத்தி எடுத்து அம்பாளை ஆற்றுக்கு அழைக்கணும். ஆற்றுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் பூஜா மண்டபத்தில் கொண்டு போய் வச்சுண்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை நாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதன்படி அந்தந்த டயத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்க, ஆனால் அடிக்கடி எழுந்து போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய் தீபங்களாகட்டும் ஊதுபத்தி ஆகட்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பூஜையை கிழக்கு முகமாக அம்பாளை உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்து பூஜை பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அம்பாளை எதிர்நோக்கி மேற்கு முகமாக உட்காந்துட்டு பூஜை பண்ண வேண்டியது. இந்த பூஜையாகப்பட்டது கண்டிப்பாக மடிசாறு கட்டிண்டு தான் பூஜை பண்ணணும். 9 கஜம் கட்டிண்டு பூஜை பண்ணினாதான் அதுக்கு உண்டான பலன் நாம் அனுபவிக்க முடியும். எந்த ஒரு பூஜையுமே அதனுடைய யூனிஃபார்மோடு பண்ணும்போது தான் நமக்கு அந்த பலன் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மடிசாறு கட்டிண்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதேபடி நைவேத்தியங்கள், நான் பொதுவாக உள்ள நைவேத்தியங்களை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். அதனால் உங்கள் ஆற்று வழக்கப்படி என்னென்ன நைவேத்தியங்கள் உண்டோ அந்தந்த நைவேத்தியங்களை பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. நான் இங்கே நைவேத்தியத்துக்கு பூஜையில் வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் மாத்திரம்தான் வச்சுருப்பேன். வேறு எந்த பக்ஷணங்களும் நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இது பூஜை காமிக்கிறதுக்காக வீடியோங்கிறதுனால எந்த விதமான பக்ஷணங்களும் இதில் நான் வைக்கலை. வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் மாத்திரம்தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஆற்று வழக்கப்படி எல்லா பிரசாதங்களையும் ரெடி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. அதேபடி நோன்பு சரடை நீங்கள் நோன்பு சரட்டனுடைய நடுப்புற ஒரு பூவை தொடுத்து அந்த நோன்பு சரடை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். அந்த ஸ்லோகம் சொல்லும்போது அந்த நோன்பு சரடை அம்பாளுடைய பக்கத்தில் வைக்க வேண்டியது. அம்பாளுக்கு நேராக கீழே வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அர்ச்சனை பண்ணும்போது பூவுக்கு அடியில் அந்த நோம்பு சரடை போயிடும்.
கடைசியில் அதை எடுத்து கட்டிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அம்பாளுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன்னாக்க கடைசி நேரத்தில் அதை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதை அப்படியே எடுத்து கைகளில் கட்டின்றுடலாம். அதே மாதிரி நோன்பு சரடை கட்டிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வலது கையில் தான் நோன்பு சரடை கட்டிக்கணும், இடது கையில் கட்டிக்கப்படாது. ஆற்றுல பர்த்தா இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை விட்டு கட்டி விட சொல்லுங்கோ. பர்த்தா இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யார் இருக்காலோ அவளை விட்டு கையில் நோன்பு சரடை கட்டி விட சொல்லுங்கோ. இந்த நோன்பெல்லாம் அனுஷ்டித்ததுக்கு அப்புறம் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணணும். பிரசாதங்களை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதத்தையும் கொடுத்து தானும் அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது. கண்டிப்பாக தட்சிணையாக வாத்தியாருக்கு அனுப்பிச்சு அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்த வேண்டியது. இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நோன்பு. எல்லார் ஆற்றுலையும் இது பழக்கம் இல்லை அப்படின்னாலும் யார் யாருடைய ஆற்றுலலாம் இதை அனுஷ்டிச்சுன்னு வராளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப பலவிதமான சிரேஷ்டமான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது முக்கியமாக எதுக்காக பண்ணுறது அப்படின்னாக்க பர்த்தாவனுடைய தீர்க்கமான ஆயுசுக்காகவும், யார் பூஜை பண்ணுறாலோ அந்த சுவாசினியாகப்பட்டவள் தீர்க்க காலத்துக்கு சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தைகள் நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அதாவது நமக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும், நம்ம தர்மத்துக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தர்மத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடாது, நம்ம பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்துடக்கூடாது. ஏன்னா பகவான் இடத்துல பிரார்த்தனை தான் நம்ம பண்ணிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அப்படிங்கிறதும் பகவான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதனால் தாயாரின் இடத்துல நமக்கு குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும், நல்ல சந்ததிகள் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டே இருக்கணும், அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வரலட்சுமி நோன்பாகப்பட்டது அனுஷ்டிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வரலட்சுமி நோம்பினுடைய சரித்திரம் அப்படின்னு எடுத்துட்டாக்க ஒரு சின்ன சரித்திரம் சொல்லிடுறேன். பார்வதி பரமேஸ்வரால் கைலாசத்தில் தாயக்கட்டை விளையாடின்னு இருந்தாலாம். அதாவது சொக்கட்டான் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த சொக்கட்டான் அப்படின்னாக்க தாயக்கட்டையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அந்த சொக்கட்டான் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னாக்க எனக்கு கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துங்கோ. அப்படி அந்த சொக்கட்டான் விளையாடின்னு இருக்கும்போது யார் ஜெயிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பார்வதி நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னும், பரமேஸ்வரன் இல்லை நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் வரும்போது மத்தியஸ்தராக யாராவது ஒருத்தர் இருந்து அது தீர்ப்பு வழங்கணும் இல்லையா. அதனால் அங்கே பரமேஸ்வரனை தரிசிக்க வந்த ஒரு கந்தர்வன் பேர் சித்திரநேமி. அந்த சித்திரநேமிங்கிற கந்தர்வனை பார்வதி என்ன சொல்கிறா, மத்தியஸ்தராக இருந்து யார் ஜெயிச்சானுங்கிற தீர்ப்பை நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும், அந்த சித்திரநேமிங்கிற கந்தர்வன் பரமேஸ்வரனுடைய பரம பக்தனாக இருந்ததுனால பரமேஸ்வரன் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த கோபத்தில் பார்வதி என்ன சொல்லிட்டா, சித்திரநேமியை குஷ்டரோகம் நீ பூமியில் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டா. அப்போது பகவானும் அந்த பக்தனான சித்திரநேமியும் பார்வதியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதாவது பரமேஸ்வரன் என் மேலே இருக்கக்கூடிய பக்தியினால் அவன் அப்படி சொல்லிட்டான், அதுக்காக நீ இப்படி கோச்சுன்னு அவனுக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டியே, அவன் மேலே ஒரு கருணையோட ஏதாவது அந்த விமோச்சனம் கொடு அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் பிரார்த்திக்க, சித்திரநேமியும் பார்வதி கிட்ட பிரார்த்திக்க, உடனே பார்வதி சொல்கிறா, ஒரு விரதத்தை சுவாசினிகள் எங்கே உபாசனை பண்ணுறாளோ அந்த இடத்துக்கு நீ எப்போ போறியோ அந்த விரதத்தினுடைய சாநித்தியம் உன் மேலே பட்ட உடனே உனக்கு எல்லா விதமான ரோகங்களும் நிவர்த்தியாகி நீ மறுபடியும் கந்தர்வலோகத்துக்கே சேருவாய் அப்படின்னு பார்வதி அனுகிரகம் பண்ணுறா. அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்குறா. அதே மாதிரி இந்த சித்திரநேமிங்கிற கந்தர்வன் பூமியில் போய் குஷ்டரோகனாக இருந்துருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் கங்கா தீரத்தில் தேவஸ்திரீகள் எல்லாரும் ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அந்த விரதத்தை அனுஷ்டித்த அந்த இடத்துக்கு இவன் போன உடனே இவனுடைய ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகி இவன் மறுபடியும் சுந்தர புருஷனாக மாறின உடனே அந்த தேவஸ்திரீகள்கிட்ட இவன் போய் கேட்குறான், நீங்கள் அனுஷ்டித்த விரதம் என்ன, அந்த விரதத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்க, அந்த தேவஸ்திரீகள் எல்லாரும் இந்த வரலட்சுமி நோம்பினுடைய விரதத்தை எடுத்து சொல்கிறான். இந்த விரதமாகப்பட்டது மனுஷியால் மாத்திரம் அனுஷ்டிக்காமல் தேவஸ்திரீகளும் அனுஷ்டிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த விரதத்துக்கு உண்டான மகிமை. அதனால் இந்த விரதங்கள் யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ அவளுடைய குடும்பத்தில் எல்லாரும் தீர்க்கமான ஆயுசோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்,
அந்த குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்தபடியாக பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு உபச்சாரத்துக்கும் ஸ்லோகங்களை சொல்லி நிதானமாக நாம் அந்த விரதத்தை அனுஷ்டிப்போம். அம்பாளின் இடத்துல எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம், நமஸ்காரங்கள். எல்லாரும் முதல்ல ஒரு உத்தரணி கையில் ஜலம் எடுத்துட்டு மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் தீர்த்தத்தை குடிக்க வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கையில் ஒரு சொட்டு ஜலம் எடுத்துட்டு கையை தொடச்சிக்கோங்க. 2 மங்கள அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. இப்போ இடது கை கீழையும் வலது கை மேலையுமாக வலது தொட மேலே கையை வச்சுக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்ஹ்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தி அர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கையில் இருக்கக்கூடிய அக்ஷதையை இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்க வேண்டியது. தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சுக்கோங்கோ. ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே சபரிவாரம் சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி. அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. மறுபடியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து பிள்ளையார் மேலே போடுங்கோ. விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் பஞ்சபாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு உத்தரணியாக ஜலம் எடுத்து விட்டுண்டே வர வேண்டியது. பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ. வஸ்திர உத்தரீய உபவீத ஆபரணார்த்தம் அக்ஷதான் அந்த பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. சமர்ப்பயாமி. ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. சந்தன குங்குமத்தில் தோச்சு பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ. திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை எடுத்து போடுங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. இந்த கதம்பத்தை பிள்ளையார் மேலே சாத்துங்கோ. விக்னேஸ்வராய நமஹ. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி சம்பூஜயாமி. அடுத்தபடியாக கொஞ்சம் பேர் புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ.
ஒவ்வொரு அர்ச்சனையாக சொல்லி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க புஷ்பத்தினால. ஓம் சுமுகாய நமஹ, சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் शूर्पकर्णाय नमः, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் हेरम्बाय नमः, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் स्कन्दपूर्वजाय नमः, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் सिद्धिविनायकाय नमः, ஓம் சித்திவிநாயகாய நமஹ, ஓம் विघ्नेश्वराय नमः, விக்னேஸ்வராய நமஹ, नानाविधानि நானாவிதானி पुष्पाणि புஷ்பாணி समर्पयामि. இப்போ பூத்தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு 2 அக்ஷதையை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, தூப ரூப தீபார்த்தம் தீபார்த்தம் அக்ஷதானு அக்ஷதானு சமர்ப்பயாமி. வெத்தலைப்பாக்கு பழம் இதை பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. கையில் ஒரு சொட்டு ஜலம் எடுத்துட்டு வெத்தலைப்பாக்கு பழத்தை மேலே புரோக்ஷணம் பண்ணுங்கோ. பூர்புவஸ்ஸுவஹா விக்னேஸ்வராய நமஹ. ராய நமஹ, 2 புஷ்பத்தை எடுத்து பிள்ளையார் மேலே சமர்ப்பணம் பண்ணுங்கோ. கதலீ பலம், கதலீபலம், கற்பூர தாம்பூலம், பூரதாம்பூலம், தாடினீ பலம், அன்னீபலம், அமிர்தம் நிவேதயாமி. ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுங்கோ. ஆச்சமணீயம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. வக்ரதுண்ட வக்ரதுண்ட மகாகாய மகாகாய சூரியகோட்டி சூரியகோட்டி சமப்பிரபா சமப்பிரபா நிர்விக்னம் நிர்விக்னம் குரு மே தேவ குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வகாரியேஷு சர்வதா. சர்வதா. நமோ நமஹ நமோ நமஹ கணேஷாய கணேஷாய நமஸ்தே நமஸ்தே சிவசூனவே சிவசூனவே நிர்விக்னம் நிர்விக்னம் குரு தேவேஷ தேவேஷ நமாமி த்வாம் நமாமி த்வாம் கணாதிப கணாதிப விக்னேஸ்வராய நமஹ விக்னேஸ்வராய நமஹ மனோபீஷ்ட மனோபீஷ்ட பிரார்த்தனாக பிரார்த்தனாஹ சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. மனசுல உள்ள அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையார்கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட வேண்டியது. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ விக்னேஸ்வராய நமஹ சமஸ்த சமஸ்த உபசாரானு உபசாரான் சமர்ப்பயாமி. பிள்ளையார்கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிச்சிருங்கோ. ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. அனயா பூஜையா அனயா பூஜையா விக்னேஸ்வரஹ விக்னேஸ்வரஹ பிரியதாம். மறுபடியும் கையில் 2 அக்ஷதை எடுத்துக்க வேண்டியது. மந்திரத்தை சொல்லிட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்க வேண்டியது. शुक्लांबरधरं शुक्लांबरधरं विष्णुं विष्णुं शशिवर्णं शशिवर्णं चतुर्भुजं चतुर्भुजं प्रसन्नवदनं प्रसन्नवदनं ध्यायेत् ध्यायेत् सर्वविघ्न सर्वविघ्न उपशान्तये. இடது கை கீழையும் வலது கை மேலையுமாக வலது தொட மேல கையை வச்சுக்க வேண்டியது. சொல்லுங்க. மமோபாத்த மமோபாத்த समस्त समस्त दुरित दुरित क्षयद्वारा क्षयद्वारा श्री परमेश्वर परमेश्वर प्रीत्यर्थं प्रीत्यर्थं शुभे दिने शुभे दिने शोभने शोभने मुहूर्ते मुहूर्ते अद्य ब्रह्मणः ब्रह्मणः द्वितीय द्वितीय परार्धे परार्धे श्वेतवराह श्वेतवराह कल्पे कल्पे वैवस्वत वैवस्वत मन्वन्तरे मन्वन्तरे अष्टाविंशति अष्टाविंशति तमे तमे कलियुगे कलियुगे प्रथमे पादे प्रथमे पादे जम्बूद्वीपे जम्बूद्वीपे
भारतद्वीपे भारतवर्षे भारतवर्षे भरतखण्डे भरतखण्डे मेरोः मेरोः दक्षिणे पार्श्वे दक्षिणे पार्श्वे शकाब्दे शकाब्दे अस्मिन् अस्मिन् वर्तमाने वर्तमाने व्यवहारिके व्यवहारिके प्रभवादि प्रभवाति षष्टि षष्टि संवत्सराणां संवत्सराणां मध्ये पराभवनाम पराभवनाम संवत्सरे संवत्सरे दक्षिणायने दक्षिणायने वर्षऋतौ वर्षऋतौ सिंहमासे सिंहमासे शुक्लपक्षे शुक्लपक्षे नवम्यां नवम्यां शुभतिथौ शुभतिथौ भृगुवासर भृगुवासर अनुराधा नक्षत्र अनुराधा नक्षत्र युक्तायां युक्तायां शुभयोग शुभयोग शुभकरण शुभकरण एवं गुण एवं गुण विशेषण विशेषण विशिष्टायां विशिष्टायाम् अस्यां अस्यां नवम्यां नवम्यां शुभतिथौ उपतिथौ मम मम सकुटुम्बानां कुटुम्बानां क्षेम क्षेम स्थैर्य धैर्य वीर्य वीर्य विजय विजय आयुः आयुः आरोग्यानाम् आरोग्यानाम् अभिवृद्धि अभिवृद्धि अर्थम् अर्थम् उचितकाले उचितकाले आयुष्मत् आयुष्मत् सुरूप स्वरूप सुगुण सुगुण अनेक अनेक पुत्र पुत्र अवाप्त्यर्थम् अवाप्त्यर्थम् दीर्घ दीर्घ सौमङ्गल्य सौमङ्गल्य अवाप्ति अवाप्ति अर्थम् अर्थम् अरोग रोग दृढगात्रदा दृढगात्रदा सिद्ध्यर्थम् सिद्ध्यर्थम् वरलक्ष्मी वरलक्ष्मी प्रसाद प्रसाद सिद्ध्यर्थम् सिद्ध्यर्थम् यथाशक्ति यथाशक्ति ध्यान ध्यान आवाहनादि आवाहनादि षोडश षोडश उपचारैः उपचारैः वरलक्ष्मी वरलक्ष्मी पूजां पूजां करिष्ये करिष्ये तदङ्गं तदङ्गं कलशादि कलशादि பூஜாஞ்ச पूजाञ्च கரிஷ்யே. அக்ஷதையை இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ. ஒரு சொட்டு ஜலம் கையில் எடுத்துட்டு கையை தொடச்சிக்கோங்கோ. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. பிள்ளையார் மேலே புஷ்பத்தை சமர்ப்பிச்சிருங்கோ. மறுபடியும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. தஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சபரிவாரம் சுமுகம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பிள்ளையார் மேல அந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சிருங்கோ. பிள்ளையார வடக்க நகர்த்துக்கூடிய தாம்பாளத்தை இடது பக்கமா நகர்த்திக்கோங்கோ. மெல்ல பிள்ளையார் தாம்பாளத்தை எடுத்து நகர்த்தி வச்சிருங்கோ ஓரமா. இப்ப அடுத்தபடியா கலச பூஜை. பஞ்சபாத்திரத்தினுடைய 4 பக்கமும் சந்திரம் குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ண வேண்டியது. பஞ்சபாத்திரத்தினுடைய 4 பக்கமும் சந்திரம் குங்குமம் விடுங்கோ. 2 துளசி தளத்தை எடுத்து பஞ்சபாத்திரத்தை உள்ள போட்டுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தை கைகளால மூடிண்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. கலசஸ்ய முகே விஷ்ணுः கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணாः ஸ்மிருதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கையில 2 ஜலத்தை எடுத்துக்கோங்க. பூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய எல்லா திரவியங்கள் மேலேயும் அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுங்க. பூஜோபகரணானி புரோக்ஷ்ய
புஷ்பங்கள், வெத்தலபாக்க பழங்கள் எல்லாத்தையும் அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. தாம் மேலேயும் புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. ஆத்மானஞ்ச புரோக்ஷ்ய. அடுத்தபடியா மணி எடுத்து அடிக்க வேண்டியது. ஸ்லோகத்தை சொல்லிட்டே மணி அடிக்கணும். ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம் குருவே கண்டாரவம் அத்ர தேவதாஹ்வான லாஞ்சனம். மணியை வச்சிருங்கோ. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. வில் கொண்டு வரலட்சுமி பூஜா ஆரம்பம். முதல்ல வரலட்சுமியினுடைய தியானம். 2 புஷ்பத்தை கையில வச்சுட்டு அம்பாள் அப்படியே மனசுல தியானம் பண்ணிங்கோ. ஸ்லோகத்தை சொல்லிக்கோங்கோ. பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலாம் விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் हेमवर्ण समप्रभां क्षीरवर्ण समवस्त्रं दधानां हरिवल्लभां भावये भक्तियोगेन कलशेऽस्मिन् मनोहरे अस्मिन् कलशे வரலட்சுமி தியாயாமி. இந்த புஷ்பத கலசத்து மேல போட்டுடுங்கோ. இந்த நோம்பு சரண கையில எடுத்துட்டு ஸ்லோகம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாள் பக்கத்துல வச்சிட வேண்டியது. பாலபானு பிரதீகாஷே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திரா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான். வரலக்ஷ்மியை நமஹ தோரம் ஸ்தாபயாமி. அம்பாள் பக்கத்துல அந்த சரண வச்சிரும். அம்பாள் பக்கத்துல சைட்ல வச்சிருந்தோமா, சைட்ல வச்சிருந்தோம். மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்க. सर्वमंगल मांगल्ये विष्णुपक्षः स्थलालये आवाहयामि देवी त्वाम् अभीष्ट फलदा भव अस्मिन् कलशे वरलक्ष्मी पुष्पत अम्बाल कलशத்துல சமர்ப்பிச்சிருங்க. ஆவாஹயாமி. அடுத்தபடியா 2 கைகளாலையும் அம்பாளுக்கு நேர அப்படி காமிங்க. ஆவாஹிதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருத்தோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ வரதோ பவ. प्रार्थना பண்ணிக்கோங்க. தேவி சர்வ ஜெகதீஸ்வரி யாவத் பூஜா அவசானகம் தாவத்வம் பிரீதி பாவேன கலசேஸ்மின் சந்நிதிம் குரு. 2 அக்ஷதை எடுத்து கலசத்து மேல போட்டுடுங்க. வரலக்ஷ்மியை நமஹ பிராணான் பிரதிஷ்டாபயாமி. மறுபடியும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. अनेक रत्न खचितम क्षीरसागर संभवे स्वर्ण सिंहासनं देवी स्वीकुरुष्व हरिप्रिये वरलक्ष्म्यै नमः. अक्षरय कलशत्र पोट्टुडु आसनं समर्पयामि. அடுத்தபடியா வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு உத்திரணியா ஜலம் எடுத்து கிண்ணத்துல விட வேண்டியது. கங்காதி சரிதானீதம் கந்த புஷ்ப சமன்விதம் பாத்யம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி
सर्वेश्वरी वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः पाद्यं समर्पयामि पाद्यं समर्पयामि गङ्गानदी गङ्गानदी समानीतं समानीतं सुवर्ण सुवर्ण कलशस्थितं कलशस्थितं गृहाणार्घ्यं गृहाणार्घ्यं मया दत्तं मया दत्तं पुत्रपौत्र पुत्रपौत्र फलप्रदे फलप्रदे वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः अर्घ्यं अर्घ्यं समर्पयामि समर्पयामि प्रसन्नं प्रसन्नं शीतलं तोयं शीतलं तोयं प्रसन्न प्रसन्न मुखपङ्कजे पङ्कजे गृहाण गृहाण आचमनार्थाय आचमनार्थाय गरुडध्वज गरुडध्वज वल्लभे वल्लभे वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै आचमनीयं आचमनीयं समर्पयामि समर्पयामि महालक्ष्मी महालक्ष्मी महादेवी महादेवी मध्वाज्य मध्वाज्य दधिसंयुतं दधिसंयुतं मधुपर्कं मधुपर्कं गृहाणेमं गृहाणेमं मधुसूदन मधुसूदन वल्लभे वल्लभे वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः मधुपर्कं मधुपर्कं समर्पयामि समर्पयामि पयोदधि पयोदधि घृतैर्युक्तं हृदयैर्युक्तं शर्करा शर्करा मधुसंयुतं मधुसंयुतं पञ्चामृतं पञ्चामृतं गृहाणेदं गृहाणेतं वरलक्ष्मी वरलक्ष्मी नमोऽस्तु ते नमोऽस्तु ते वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः पञ्चामृतं पञ्चामृतं समर्पयामि समर्पयामि हेमकुम्भ हेमकुम्भ स्थितं स्वच्छं स्थितं स्वच्छं गङ्गादि गङ्गाति सरिदाहृतं सरिताकृतं स्नानार्थं स्नानार्थं सलिलं देवी सलिलं देवी गृह्यतां गृह्यतां सागरात्मजे सागरात्मजे वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः स्नानं स्नानं समर्पयामि समर्पयामि स्नान स्नान अनन्तरम् अनन्तरम् आचमनीयं आचमनीयं समर्पयामि समर्पयामि அடுத்தபடியா அம்பாளுக்கு வஸ்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னாக்க வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்த வேண்டியது சொல்லிக்கோங்க. திவ்யாம்பர दिव्यांबर யுகம் சூக்ஷ்மம் युगं सूक्ष्मं கஞ்சுகஞ்ச कंजुकञ्च மனோகரம் मनोहरं வரலக்ஷ்மி वरलक्ष्मी மகாதேவி महादेवी கிருஹாணேதம் गृहाणेतं மயார்ப்பிதம். मयार्पितं ரெண்டு அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. வஸ்திரம் வச்சிருக்கிறவா அம்பாளுக்கு வஸ்திரத்தை சாத்துங்கோ. இல்ல பஞ்சினால செஞ்சிருக்கக்கூடிய கஞ்சுகம் வச்சிருக்கேள் அப்படின்னா அந்த கஞ்சுகத்துக்கு அம்பாள் மேல சாத்துங்கோ. ஆல்ரெடியே நீங்க சாத்தி தான் வச்சிருக்கேள் அப்படின்னு சொன்னா ரெண்டு அக்ஷதையை கையில எடுத்துட்டு அம்பாளுக்கு சமர்ப்பிச்சுங்கோ. வரலக்ஷ்மியை நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி மாங்கல்ய மணி சயுக்தம் முக்தா வித்ரும संयुतं दत्तं मंगलसूत्रञ्च गृहाण हरिवल्लभे वरलक्ष्म्यै नमः. ரெண்டு அக்ஷதை எடுத்து அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிருங்க. கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி ரத்னகாட்டங்க கேயூர हारकंकण भूषिते भूषणानि महार्घाणि गृहाण करुणानिधे. மறுபடியும் ரெண்டு அக்ஷதை எடுத்து அம்பாள் கிட்ட சமர்ப்பிங்க. வரலக்ஷ்மியை நமஹ ஆபரணானி சமர்ப்பயாமி கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருஹாணாத்ய சர்வமங்கள தாயினி. ரெண்டு புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சந்தனத்துல தோச்சு எடுத்துக்கோ. சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் தோச்சு எடுத்துக்கோங்க. வரலக்ஷ்மியை நமஹ கந்தம் சமர்ப்பயாமி கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ரெண்டு அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க.
शालिजातान् शालिजातान् चन्द्रवर्णान् चन्द्रवर्णान् स्निग्धमौक्तिक स्निग्धमौक्तिक सन्निभान् सन्निभान् अक्षतान् अक्षदान् देवि गृह्णीष्व देवि गृह्णीष्व पङ्कजाक्षस्य पङ्कजाक्षस्य वल्लभे वल्लभे वरलक्ष्मी नमः वरलक्ष्मी नमः अक्षतान् अक्षदान् समर्पयामि समर्पयामि मन्दार मन्दार पारिजाताब्जैः पारिजाताब्जैः केतकी केतकी उत्पलपाटलैः फलपाटलैः मल्लिका मल्लिका जातिबकुलैः जातिबकुलैः पुष्पैस्त्वां पुष्पैस्त्वां पूजयाम्यहम् पूजयाम्यहं वरलक्ष्म्यै नमः वरलक्ष्म्यै नमः पुष्पाणि पुष्पाणि பூஜயாமி. பூஜயாமி. இப்போ பூதாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு அங்க பூஜை பூஜையாமி சொல்லும் போது புஷ்பத்தை போட்டுட்டே வர வேண்டியது அம்பாள் கிட்ட. ஓம் வரலக்ஷ்மி நமஹ. ஓம் வரலக்ஷ்ம்யை நமः. பாதௌ பூஜயாமி. பாதौ पूजयामि. மகாலக்ஷ்மி நமஹ. महालक्ष्म्यै नमः. குல்பௌ பூஜயாமி. पुल्पौ पूजयामि. இந்திராயை நமஹ. इन्दिरायै नमः. ஜங்கே பூஜயாமி. जङ्गे पूजयामि. சண்டிகாயை நமஹ. चण्डिकायै नमः. ஜாமுனி பூஜயாமி. जामुनी पूजयामि. க்ஷீராப்தி क्षीराब्धि தனயாயை நமஹ. तनयायै नमः. ஊரு பூஜயாமி. गुरु पूजयामि. பீதாம்பர पीताम्बर தாரிண்யை நமஹ. धारण्यै नमः. கட்டிம் பூஜயாமி. कटिं पूजयामि. சாகர सागर சம்பவாயை நமஹ. सम्भवायै नमः. குஹ்யம் பூஜயாமி. गुह्यं पूजयामि. நாராயண नारायण பிரியாயை நமஹ. प्रियायै नमः. நாபிம் பூஜயாமி. नाभिं पूजयामि. ஜகத்குக்ஷ்யை நமஹ. जगत्कुक्ष्यै नमः. குக்ஷிம் பூஜயாமி. कुक्षिं पूजयामि. விஸ்வஜனன்யை நமஹ. विश्वजनन्यै नमः. வக்ஷः பூஜயாமி. वक्षः पूजयामि. சுஸ்தன்யை நமஹ. स्तन्यै नमः. स्तनौ पूजयामि. स्तनौ पूजयामि. कम्बुकण्ठ्यै नमः. कण्ठ्यै नमः. कण्ठं पूजयामि. पूजयामि. सुन्दर्यै नमः. सुन्दर्यै नमः. स्कन्धौ पूजयामि. स्कन्धौ पूजयामि. पद्महस्तायै नमः. पद्महस्तायै नमः. हस्तान् पूजयामि. हस्तान् पूजयामि. बहुप्रदायै नमः. प्रदायै नमः. बाहून् पूजयामि. बाहुं पूजयामि. चन्द्रवदनायै नमः. चन्द्रवदनायै नमः. वक्त्रं पूजयामि. वक्त्रं पूजयामि. चञ्चलायै नमः. चञ्चलायै नमः. चुबुकं पूजयामि. चुबुकं पूजयामि. बिम्बोष्ठ्यै नमः. गोष्ठ्यै नमः. ओष्ठं पूजयामि. ओष्ठं पूजयामि. अनघायै नमः. नकायै नमः. अधरं पूजयामि. अधरं पूजयामि. सुकपोलायै नमः. सुकपोलायै नमः. कपोलौ पूजयामि. कपोलौ पूजयामि. फलप्रदायै नमः. फलप्रदायै नमः. फालं पूजयामि. फालं पूजयामि. नीलालघायै नमः. नीलालकायै नमः. अलघान् पूजयामि. अलकान् पूजयामि. शिवायै नमः. शिवायै नमः. शिरः पूजयामि. शिरः पूजयामि. सर्वमङ्गलायै नमः. सर्वमङ्गलायै नमः. सर्वाण्यङ्गानि सर्वाण्यङ्गानि பூஜயாமி. पूजयामि. அடுத்தபடியா அம்பாளுக்கு அஷ்டோத்தரத்தினால அர்ச்சனை. ஒவ்வொரு பூவா அம்பாளுடைய நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டே வாங்கும். ஓம் பிரகிருத்யை நமஹ. यै नमः. விக்ருத்யை நமஹ. यै नमः. வித்யாயை நமஹ. विद्यायै नमः. சர்வபூத सर्वभूत ஹிதப்பிரதாயை நமஹ. प्रदायै नमः. ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. दायै नमः. ஓம் விபூத்யை நமஹ. विभूत्यै नमः. ஓம் சுரப்யை நமஹ. यै नमः. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. परमात्मिकायै नमः. ஓம் வாச்சே நமஹ. वाचे नमः. ஓம் பத்மாலயாயை நமஹ. पद्मालयायै नमः. ஓம் பத்மாயை நமஹ. पद्मायै नमः. ஓம் சுச்சயே நமஹ. शुचये नमः. ஓம் ஸ்வாஹாயை நமஹ. स्वाहायै नमः. ஓம் ஸ்வதாயை நமஹ. स्वदायै नमः. ஓம்
सुधायै नमः सुधायै नमः ॐ धन्यायै नमः धन्यायै नमः ॐ हिरण्मय्यै नमः ॐ हिरण्मय्यै नमः ॐ लक्ष्म्यै नमः लक्ष्म्यै नमः ॐ नित्यपुष्टायै नमः नित्यपुष्टायै नमः ॐ विभावर्यै नमः विभावर्यै नमः ॐ अदित्यै नमः दित्यै नमः ॐ दित्यै नमः दित्यै नमः ॐ दीप्तायै नमः दीप्तायै नमः ॐ वसुधायै नमः वसुधायै नमः ॐ वसुधारिण्यै नमः वसुधारिण्यै नमः ॐ कमलायै नमः कमलायै नमः ॐ कान्तायै नमः कान्तायै नमः ॐ कामाक्ष्यै नमः कामाक्ष्यै नमः ॐ क्रोधसम्भवायै नमः क्रोधसम्भवायै नमः ॐ अनुग्रहप्रदायै नमः अनुग्रहप्रदायै नमः ॐ बुधायै नमः ॐ बुधायै नमः ॐ अनघायै नमः ॐ अनकायै नमः ॐ हरिवल्लभायै नमः हरिवल्लभायै ॐ अशोकायै नमः ॐ अशोकायै नमः ॐ अमृतायै नमः अमृतायै नमः ॐ दीप्तायै नमः दीप्तायै नमः ॐ लोकशोक ॐ लोकशोक विनाशिन्यै नमः विनाशिन्यै नमः ॐ धर्मनिलयायै नमः धर्मनिलयायै नमः ॐ करुणायै नमः करुणायै नमः ॐ लोकमात्रे नमः लोकमात्रे नमः ॐ पद्मप्रियायै नमः पद्मप्रियायै नमः ॐ पद्महस्तायै नमः पद्महस्तायै नमः ॐ पद्माक्ष्यै नमः पद्माक्ष्यै नमः ॐ पद्मसुन्दर्यै नमः पद्मसुन्दर्यै नमः ॐ पद्मोद्भवायै नमः पद्मोद्भवायै नमः ॐ पद्ममुख्यै नमः पद्ममुख्यै नमः ॐ पद्मनाभप्रियायै नमः पद्मनाभप्रियायै नमः ॐ रमायै नमः रमायै नमः ॐ पद्ममालाधरायै नमः पद्ममालाभरायै नमः ॐ देव्यै नमः देव्यै नमः ॐ पद्मिन्यै नमः पद्मिन्यै नमः ॐ पद्मगन्धिन्यै नमः गन्धिन्यै नमः ॐ पुण्यगन्धायै नमः पुण्यगन्धायै नमः ॐ सुप्रसन्नायै नमः प्रसन्नायै नमः ॐ प्रसादाभिमुख्यै नमः प्रसादाभिमुख्यै नमः ॐ प्रभायै नमः प्रभायै नमः ॐ चन्द्रवदनायै नमः चन्द्रवदनायै नमः ॐ चन्द्रायै नमः चन्द्रायै नमः ॐ चन्द्रसहोदर्यै नमः चन्द्रसहोदर्यै ॐ चतुर्भुजायै नमः चतुर्भुजायै नमः ॐ चन्द्ररूपायै नमः चन्द्ररूपायै नमः ॐ इन्दिरायै नमः इन्दिरायै नमः ॐ इन्दुशीतलायै नमः इन्दुशीतलायै नमः ॐ आह्लादजनन्यै नमः आह्लादजनन्यै नमः ॐ पुष्ट्यै नमः पुष्ट्यै नमः ॐ शिवायै नमः शिवायै नमः ॐ शिवकर्यै नमः शिवकर्यै नमः ॐ सत्यै नमः सत्यै नमः ॐ विमलायै नमः विमलायै नमः ॐ विश्वजनन्यै नमः विश्वजनन्यै नमः ॐ पुष्ट्यै नमः पुष्ट्यै नमः ॐ दारिद्र्यनाशिन्यै नमः दारिद्र्यनाशिन्यै नमः ॐ प्रीतिपुष्करिण्यै नमः प्रीतिपुष्करिण्यै नमः ॐ शान्तायै नमः शान्तायै नमः ॐ शुक्लमाल्याम्बरायै नमः शुक्लमाल्याम्बरायै नमः ॐ श्रियै नमः श्रियै नमः ॐ भास्कर्यै नमः भास्कर्यै नमः ॐ बिल्वनिलयायै नमः बिल्वनिलयायै नमः ॐ वरारोहायै नमः वरारोगायै नमः ॐ यशस्विन्यै नमः यशस्विन्यै नमः ॐ वसुन्धरायै नमः वसुन्धरायै नमः ॐ उदाराङ्गायै नमः राङ्गायै नमः ॐ हरिण्यै नमः हरिण्यै नमः ॐ हेममालिन्यै नमः हेममालिन्यै नमः ॐ धनधान्यकर्यै नमः धनधान्यकर्यै नमः ॐ सिद्धये नमः सिद्धये नमः ॐ स्त्रैणसौम्यायै नमः त्रैण्यसौम्यायै नमः ॐ शुभप्रदायै नमः शुभप्रदायै नमः ॐ नृपवेश्म ॐ
ஓம் நிருபவேஷ்ம கதானந்தாயை நமः ஆனந்தாயை நமः ஓம் வரலக்ஷ்மியை நமः லக்ஷ்மியை நமः ஓம் வசுப்ரதாயை நமः வசுப்ரதாயை ஓம் சுபாயை நமः சுபாயை நமः ஓம் ஹிரண்யப்ராகாராயை நமः ஓம் ஹிரண்யப்ராகாராயை நமः ஓம் சமுத்திரதனயாயை நமः ருத்ரதனயாயை நமः ஓம் ஜயாயை நமः ஜயாயை நமः ஓம் மங்களாயை நமः மங்களாயை நமः ஓம் தேவ்யை நமः தேவ்யை நமः ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தல ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தல ஸ்திதாயை நமः ஸ்திதாயை நமः ஓம் விஷ்ணுபத்யை நமः பத்னியை நமः ஓம் பிரசன்னாக்ஷ்யை நமः பிரசன்னாக்ஷ்யை நமः ஓம் நாராயண ஓம் நாராயண சமாஸ்ரிதாயை நமः ஆஸ்ரிதாயை நமः ஓம் தாரித்ரிய ஓம் தாரித்ரிய துவம்சின்யை நமः சின்யை நமः ஓம் தேவ்யை நமः தேவ்யை நமः ஓம் சர்வோபத்ரவ சர்வோபத்ரவ வாரிண்யை நமः வாரிண்யை நமः ஓம் நவதுர்காயை நமः நவதுர்காயை நமः ஓம் மகாகாள்யை நமः மகாகாள்யை நமः ஓம் பிரம்ம விஷ்ணு ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः சிவாத்மிகாயை நமः ஓம் திரிகாலஜ்ஞான ஓம் திரிகாலஜ்ஞான சம்பன்னாயை நமः சம்பன்னாயை நமः ஓம் புவனேஸ்வர்யை நமः புவனேஸ்வர்யை ஓம் வரலக்ஷ்மியை நமः லக்ஷ்மியை நமः நானாவிதானி நானாவிதானி புஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்தபடியா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கோ. ஊதுபத்தி ஏற்றிக்கோங்கோ, நெய் தீபம் ஏற்றிக்கோங்கோ. அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூபம் தீபம் நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டு வர வேண்டியது. முதல்ல ஊதுபத்தி காமிக்கணும். மணி அடிச்சின்றபடியே அம்பாளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது. நான் மணி அடிக்கலை, ஏன்னா நான் மணி அடித்தேன்னா மணியினுடைய சத்தம் டாமினேட் ஆகிறதுங்கிறதுனால நான் மணி அடிக்காமையே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சுவாமிக்கு காட்டும்போது மணி அடிச்சின்றபடியே சுவாமிக்கு தூபம் தீபம் நைவேத்தியங்கள் கற்பூர ஆகாரத்தி எல்லாத்தையும் காமிக்க வேண்டியது. முதல்ல ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்கோ. ஊதுபத்தியை கையில் எடுத்துட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு அம்பாளுக்கு காமிங்க. அப்படியே தூபம் ததாமி தே ரம்யம் குக்குல் வகரு சயுதம் கிருஹாணத்வம் மகாலக்ஷ்மி பக்தானாம் இஷ்டதாயினி வரலக்ஷ்மியை நமः தூபம் ஆக்ராபயாமி. அடுத்தபடியாக நெய் தீபத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சாஜ்யம் திரிவர்த்தி சயுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிருஹாண கமலே தேஹி மே சர்வமீப்சிதம் வரலக்ஷ்மியை நமः தீபம் பிரதர்ஷயாமி. தீபத்தை கீழே வச்சுட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து கிண்ணத்தில் விட வேண்டியது. தூப தீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியா பிரசாதங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேளோ எல்லாத்தையும் அம்பாளுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சுக்கோங்கோ. எத்தனை விதமான பழங்கள் வாங்கியிருக்கேளோ எல்லா பழங்களும் வச்சுக்கோங்கோ. ஒரு தேங்காய் உடைச்சு கொண்டு வந்து வச்சுக்கோங்கோ. எத்தனை பாக்கியும் சேர்த்து அந்த தாம்பாளத்திலேயே வச்சுக்க வேண்டியது. கையில் ஜலம் எடுத்துட்டு எல்லா பதார்த்தங்கள் மேலேயும் புரோக்ஷணம் பண்ண வேண்டியது. நானாபக்ஷ்ய சமாயுக்தம் நானாபல சமன்விதம் நைவேத்யம் கிருஹ்யதாம் தேவி நாராயண குடும்பினி. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. வரலக்ஷ்மியை நமः நானாவித பக்ஷ்ய பல விசேஷாணி அமிர்தம் நிவேதயாமி. புஷ்பத்தை அம்பாள் கிட்ட போட்டுடுங்கோ. ஒவ்வொரு உத்தரணியா ஜலம் எடுத்து கிண்ணத்தில் விட வேண்டியது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஹஸ்த பிரக்ஷாலன அர்த்தம் சமர்ப்பயாமி பாத பிரக்ஷாலன அர்த்தம் சமர்ப்பயாமி
पुनः आचमनीयं आचमनीयं समर्पयामि समर्पयामि अमृत पानीयं समर्पयामि இப்போ வெத்தலை பாக்கு மேலே ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூரச்சூர்ண संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां வரலக்ஷ்மியை நமஹ. ரெண்டு புஷ்பத்தை எடுத்து அம்பாள்கிட்ட போட்டுடுங்க. கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. மணி அடிச்சிருந்தபடியே சுவாமிக்கு கற்பூர ஹாரத்தை காட்ட வேண்டியது. நீராஜனம் நீரஜாக்ஷி நாராயண விலாசினி கிருஹ்யதாம் அர்ப்பிதம் பக்த்யா கருடத்வஜ பாமினி. ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. வரலக்ஷ்மியை நமஹ. சமஸ்த மங்கள அவாப்த்யர்த்தம் மங்கள நீராஜனம் சந்தர்ஷயாமி. ரெண்டு புஷ்பத்தை கற்பூரத்தை சுற்றி சுவாமியினுடைய பாதத்தில் போட்டுட வேண்டியது. ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து கிண்ணத்தில் விட வேண்டியது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. எல்லாரும் கற்பூர ஹாரத்தை எடுத்துக்க வேண்டியது. ஆற்றுல உள்ளவா எல்லாருமே கற்பூர ஹாரத்தை எடுத்துக்கோங்கோ. எடுத்துண்டு மெதுவாக எழுந்துண்டு புஷ்பங்களை எல்லாரும் கையில் எடுத்துக்க வேண்டியது. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் கையில் புஷ்பத்தை வச்சுண்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. புஷ்பாஞ்சலிம் கிருஹாணேமம் புருஷோத்தம வல்லபே வரலக்ஷ்மி நமஸ்துப்யம் வராந்தேஹி மமாகிலான் சர்வமங்கள லாபாய சர்வபாப நிவృత్తயே பிரதக்ஷிணம் கரோம்யத்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாளீக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மியை ஜகதாம் ஜனன்யை ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் புத்திரபௌத்ரான் பசூந்தனம் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரயச்ச கருணாநிதே வரலக்ஷ்மியை நமஹ. மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. சுவர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி. மனோபீஷ்ட பிரார்த்தன பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. எல்லாரும் புஷ்பத்தை அம்பாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. நமஸ்காரம் பண்ணிட்டு அக்ஷத கிண்ணத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. மேல்கொண்டு வரக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த சரடு மேலே அர்ச்சனை பண்ணிட்டே வர வேண்டியது. ஓம் கமலாயை நமஹ. பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் ரமாயை நமஹ. द्वितीय ग्रंथिं पूजयामि. ओम लोकमात्रे नमः. तृतीय ग्रंथिं पूजयामि. ओम विश्वजनन्यै नमः. चतुर्थ ग्रंथिं पूजयामि. ओम महालक्ष्म्यै नमः. पंचम ग्रंथिं पूजयामि. ओम क्षीराब्धितनयायै नमः. षष्ठ ग्रंथिं पूजयामि. ओम विश्वसाक्षिण्यै नमः.
நமः. விஸ்வசாக்ஷிண்யை நமः. சப்தமக்ரந்திம் சப்தமக்ரந்திம் பூஜயாமி. பூஜயாமி. ஓம் சந்திரசகோதரியை நமः. சந்திரசகோதர்யை நமः. அஷ்டமக்ரந்திம் அஷ்டமக்ரந்திம் பூஜயாமி. பூஜயாமி. ஓம் ஹரிவல்லபாயை நமः. ஹரிவல்லபாயை நமः. நவமக்ரந்திம் நவமக்ரந்திம் பூஜயாமி. அடுத்தபடியாக அக்ஷத கிண்ணத்தை கீழே வச்சுட்டு அந்த சரடை கையில் எடுத்துட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகம். எல்லாரும் சரடை கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. சர்வமங்கள சர்வமங்கள மாங்கல்யே மங்கல்யே சர்வபாப சர்வபாப பிரணாசினி பிரணாசினி தோரகம் தோரகம் பிரதிகிருண்ணாமி பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சுப்ரீதா பவ சர்வதா. அடுத்தபடியா சரடை கட்டிக்க வேண்டிய ஸ்லோகம். முதல்ல ஒரு சரடை அம்பாளுக்கு சாத்திருங்கோ. அம்பாளுக்கு சாத்தினத்துக்கு அப்புறம் வெத்தலைபாக்கு தாம்பாளத்தை கையில் வச்சுக்க வேண்டியது. அவனுடைய பர்த்தாவை கூப்பிட்டு வலது கையில் சரடை கட்ட சொல்ல வேணும். வலது கையில் தான் கட்டிக்கணும். ஸ்திரீகளுக்கு இடது கைன்னு சொல்லியிருந்தாலும் இந்த வரலட்சுமி பூஜையினுடைய அங்கமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த சரடை வலது கையில் தான் கட்டிக்கணும். அதனால் அவாவா ஆற்றுல பர்த்தா இருக்கார் அப்படின்னு சொன்னால் பர்த்தாவை விட்டு கட்டி விட சொல்லுங்கோ. பர்த்தா இல்லை அப்படின்னு சொன்னால் ஆற்றுல பெரியவா யார் இருக்காளோ அவளை விட்டு கட்டி விட சொல்லுங்கோ. யாருமே இல்லைன்னா கடைசி பட்சம் யார் ஆற்றுல இருக்காளோ அவளை ஹெல்ப் பண்ண சொல்லி கட்டி விட சொல்லுங்கோ கையில். முதல்ல அம்பாளுக்கு அந்த சரடை கட்டிடுங்க. அம்பாளுக்கு அப்படியே சாத்திடுங்கோ. அது அப்படியே இந்த மாமி சரடை கையில் தான் வச்சுருப்பாளே தவிர கையில் கட்டிக்க மாட்டா. இது நம்ம வீடியோவாக எடுக்கும்போது வரலட்சுமி விரதம் கிடையாது. அதனால் ஸ்லோகத்தை மாத்திரம்தான் நான் சொல்லி கொடுப்பேன். கையில் சரடை கட்டி விட மாட்டேன். நீங்கள் பூஜை பண்ணி அந்த சரடை கட்டிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஆற்றுல இருக்கக்கூடிய பர்த்தாவையோ இல்லை பெரிவாளையோ விட்டு கையில் வலது கையில் சரடை கட்டி விட சொல்லுங்க. வெத்தலைபாக்கு தாம்பாளத்தை கையில் வச்சுக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்கோ. பர்த்தாவை விட்டு சரடை கையில் கட்டி விட சொல்லுங்கோ. மறக்காமல் வலது கையில் கட்டிக்கணும். சொல்லுங்கோ. நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. சரடை வலது கையில் கட்டிக்க வேண்டியது. வலது கையில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அர்க்ய பிரதானம். அதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் பச்சை பால் எடுத்துக்கோங்கோ. அர்க்ய பிரதானத்துக்கு உண்டான சங்கல்பம். எல்லாரும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்க வேண்டியது. 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. 2 கைகளையும் இடது கை மேலே வலது கையை வச்சுண்டு வலது தொடையில கையை வச்சுட்டு சொல்லிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீர அர்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே. அந்த அக்ஷதை இடது பக்கம் கீழே போட்டுட வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்க வேண்டியது. புஷ்பம் துளசி இதை கையில் எடுத்துண்டு சந்தனத்தில் தோச்சுண்டு 2 அக்ஷதையும் சேர்த்து கையில் வச்சுக்க வேண்டியது. பச்சை பாலை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி 3 தரம் அர்க்யம் கொடுக்க வேண்டியது. அர்க்யம் கொடுக்கும்போது புஷ்பங்கள் கையிலேயே தான் இருக்கணும். வெறும் பாலை மாத்திரம் கிண்ணத்தில் அர்க்யம் கொடுக்க வேண்டியது. கோக்ஷீரேண யுதம் தேவி கந்தபுஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருஹாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே வரலக்ஷ்மியை நமஹ. 3 தரம் அர்க்யம் கொடுக்க வேண்டியது. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். இந்த பால் கிண்ணத்தை கீழே வச்சிருங்கோ. கையில் 2 உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்கோ அந்த புஷ்பத்தோடு சேர்த்து.
அனேன अनेन அர்க்யப்பிரதானேன प्रदानेन வரலக்ஷ்மி वरलक्ष्मी பிரியதாம். அப்படியே கீழே விட்டுடுங்கோ. பூமியில் புஷ்பத்தோட பூமியில் எல்லாத்தையும் கீழே போட்டுட வேண்டியது. வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் எல்லாத்தையும் கையில் வச்சுக்க வேண்டியது. வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய சம்பாவனையும் அதிலேயே சேர்த்து வச்சுக்க வேண்டியது. எந்த ஒரு காரியமுமே நமக்கு அந்த காரியத்தினுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னா வாத்தியாருக்கு நாம் தட்சிணை கொடுக்கறதுனால மாத்திரம்தான் அந்த பலன் கிடைக்கும். அதனால் வாத்தியார் ஆற்றுக்கு வந்திருந்தாலும் சரி, வாத்தியார் ஆற்றுக்கு வரலை அப்படின்னாலும் சரி, நாம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு தட்சிணையை வாத்தியாருக்கு நாம் அனுப்பிச்சி கொடுக்கணும். அதனால் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு அதுக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ தட்சிணையை அதில் வச்சுக்கோங்கோ. இல்லைனா 2 காயின்ஸையாவது அதில் வச்சுக்க வேண்டியது. ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்க வேண்டியது. அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்லோகத்தை திருப்பி சொல்ல வேண்டியது. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே இந்திரா பிரதிகிருண்ணாதி இந்திரா வை ததாதி ச இந்திரா தாரயேத்வாப்யாம் இந்திராயை நமோ நமஹ. வரலக்ஷ்மி பூஜா சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் வரலக்ஷ்மி பிரீத்யர்த்தம் இதம் உபாயனம் சதக்ஷிணாகம் வரலக்ஷ்மி ஸ்வரூபாய பிராமணாய சம்பிரததே. தாம்பாளத்தை கீழே வச்சிருங்கோ. ஓம் தத் சத். வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வரலட்சுமி பூஜையை யார் யாரெல்லாம் அனுஷ்டிச்சேலோ எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வரலட்சுமி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். ராம் ராம். நமஸ்காரங்கள்.